வணக்கம் நேர்களே, புதிய தலைமுறையின் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக முன்னாள் அமைச்சரும் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த மூத்த நிர்வாகியுமான திரு நத்தம் விஸ்வநாதன். வணக்கம் ஐயா. வணக்கம். முதல்ல 2 நிபந்தனைகள் விதிச்சீங்க. சில முன்னெடுப்புகள் எதிர்த்தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கான சூழல் கனிந்து வருகிறதுன்னு சொன்னீங்க. அப்புறம் சில கருத்து பரிமாற்றங்கள், சில நடவடிக்கைகளுக்கு பிறகு இப்ப பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய சூழல் இருக்காங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த சூழல்ல பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா? பேச்சுவார்த்தை நடக்கிறதும் நடக்காததையும் அவங்க கையில் தான் இருக்கு. ஏன்னு சொன்னால், எங்களுடைய அணியின் சார்பாக அருமையண்ணன் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். 2 அணிகளும் இணைந்து செயல்படுவதில் எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் 2 முக்கிய கண்டிஷன். ஒன்று, அம்மாவுடைய மர்ம மரணத்திற்கு உரிய நீதி விசாரணை நடைபெற வேண்டும். 2வது கண்டிஷன், சசிகலா இந்த இயக்கத்திற்கு மிகவும் பாதிப்பாக இருக்கக்கூடிய, மக்கள் மத்தியில் வெகுஜன விரோதியாக இன்றைக்கு பார்க்கப்படுகின்ற இந்த சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் கட்சியிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். இந்த 2 கண்டிஷனையும் செஞ்சுட்டா எங்களுக்கு வேறு எந்த நிபந்தனையும் இல்லை. இதை 2 நிறைவேற்றுகிற பட்சத்தில் இணைந்து செயல்படுவதற்கு நமக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனால் அதற்குரிய முயற்சிகளை அவர்கள் எந்த விதத்திலையும் மேற்கொண்டதாக தெரியவில்லை. இல்ல, அந்த தரப்புல இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம், அவங்க எப்ப வேணாலும் எங்களை அணுகி பேசலாம் தானே சொல்றாங்க. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். என்னன்னு, நாங்களும் பேசுவதற்கு தயார் தான். ஆனால் இந்த 2 கண்டிஷனையும் நிறைவேற்றினா நாங்களும் பேசுவதற்கு தயார்னு சொல்றோம். அந்த 2 நிபந்தனைகளையும் நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு என்ன முயற்சியும் மேற்கொள்ளலையே. இல்ல, ஏற்கனவே தினகரன் அவரது குடும்பத்தாரை கட்சியிலிருந்து நாங்க ஒதுக்கி வைக்கிறோம் சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த ஜெயலலிதா மரணத்தினுடைய சிபிஐ விசாரணைக்கானது வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குன்ற ஒரு காரணத்தை அவங்க சொல்லும் போது அதை ஏன் ஏத்துக்கிட்டு நீங்க பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு இவ்வளவு தயக்கம்? இது எப்படி சார்? போகாத ஊருக்கு வழி சொன்னது மாதிரி இருக்குது. எங்களுடைய நிபந்தனையில் டிடிவி தினகரனை கூட இவங்க நீக்கினதாக சொல்ல, அவர் ஒதுங்கிக்கிட்டோங்கிறார். ஒதுங்கிக்கிட்டதுக்கும் இவங்க நீக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர் ஒதுங்கிக்கிட்டால் எந்த நேரத்திலையும் திருப்பி வரலாம்னு அர்த்தம். ஒதுங்கினவர் நான் ஒதுங்கி இருக்கேன், திருப்பி எந்த நேரத்திலையும் உள்ள வரலாம்னு அர்த்தம். இவங்க நீக்கலையே. பொதுவா ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னாலே ஒரு சில கோரிக்கைகள் குறித்து இது நிறைவேற்றப்படுமா, இல்ல இது இப்படி நிறைவேற்றலாம், இல்ல அதுல ஒரு சில தளர்வுகள் மேற்கொள்றதுதான் பேச்சுவார்த்தையினுடைய பொதுவான ஒரு விதிமுறை. ஆனா நீங்க 2 நிபந்தனையை விதிச்சுட்டு அந்த நிபந்தனையை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் பேச்சுவார்த்தைனா, அந்த நிபந்தனையை நிறைவேற்றிட்டா பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அவசியமே இல்லாம போயிருமே. அப்போ பேச்சுவார்த்தைன்னு உட்கார்ந்தாதானே அந்த நிபந்தனைகளை பத்தி பேச முடியும். சில பேச்சுவார்த்தையில பல்வேறு அம்சம் இருக்கு. சில நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைகள்னு சில அம்சங்கள் இருக்கலாம். சிலர் குறைந்தபட்ச நிபந்தனைகளுடன் பேசுவதுங்கிறது சில இருக்கலாம். எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம், கொள்கை, OPS அவர்கள் தொடங்கி இருக்கின்ற இந்த தர்ம யுத்தம், அந்த தர்ம யுத்தம் சொல்றோம்ல, அந்த தர்ம யுத்தத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம் 2 அம்சம் தான் சொல்லியிருக்கோம். ஒன்று, அந்த குடும்பத்தை வெளியேற்றணும். திருமதி சசிகலா குடும்பம் முற்றிலுமாக இந்த இயக்கத்திலிருந்து, ஆட்சியிலிருந்து, கட்சியிலிருந்து அகற்றப்படணும். அதை நான் ஏற்கனவே வலியுறுத்தி வர்றேன். அம்மா மர்ம மரணத்துக்கு விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொல்கிறோம். மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு விசாரணை கமிஷன், மாநில அரசை மத்திய அரசுக்கு வலியுறுத்தி ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொல்கிறோம். இந்த 2ஐயும் செய்கிறதுல அவங்களுக்கு என்ன தடை? இந்த பேச்சுவார்த்தை, அதுக்கு பின்னால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. அதுக்கு பின்னால் எந்த நிபந்தனையும் இல்லை. நீங்க உட்கார்ந்து இணைவதற்கு நாங்க எது தயார்தான் சொல்லியாச்சு. நிபந்தனையின் முதற்படியா திரு தினகரனை ஒதுக்கி வைக்கிறோம் சொன்னாங்க. சரி, அது ஒரு முன்னெடுப்பா கருதி நீங்க ஏன் பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது? அப்ப அணிகள் இணைவதில் அவங்க அறிவிச்சாங்கல்ல, அவரும் கட்சியில இருந்து நான் விளைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப இத ஒரு முன்னெடுப்பா ஒரு நிகழ்வாக கருதி நீங்க பேச்சுவார்த்தைக்கு போக கூடாது. அப்ப அணிகள் இணையறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? திருப்பி அதான் சொல்றாங்க. அவங்க விலகிக்கிட்ட நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோம்னு சொல்லிட்டாரே தவிர, ஆனால் இவங்க திருப்பி அவிடவுட்டில் கையெழுத்து வாங்குறாங்க. திருமதி சசிகலா தான் பொதுச் செயலாளர்னு கையெழுத்து வாங்கி இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்காரு. ஃபீல்டில் எல்லா ஏரியாவிலையும் எல்லா நிர்வாகிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதே போல் இது எப்படி உங்க செயலுக்கும் சொல்லுக்கும் சம்பந்தமே இல்லையே. சரி, இப்ப இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதும் நடைபெறாம போறதும் அவங்க தரப்புல தான் இருக்கு நீங்க சொன்னீங்க. அவங்க தரப்புல இருந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த நிபந்தனைகள் நிறைவேறாததற்கு யார் காரணமா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அங்கே இருக்கிற சில அமைச்சர்கள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் அந்த சசிகலா படத்தை தலைமை கழகத்திலிருந்து நீக்கணும்னு சொல்லி
எங்களுடைய நமது அவைத்தலைவர் மதுசூதனன் ஒரு அறிக்கை விடுறாரு, ஒரு பேட்டியில் சொல்றாரு, இது சசிகலா படத்தை எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப எடுக்கல, இல்ல அது என்னன்னு கேட்டா, அப்ப ஒரு அமைச்சர் சொல்றாரு, அங்கே இவர் யாரோ சொல்றதற்கெல்லாம் நாங்கள் சசிகலா படத்தை அப்புறப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு மந்திரி சொல்றாரு. இன்னொரு பக்கத்தில் அவங்க ஒரு சில மந்திரி அந்த படத்தை அகற்றுறாங்க. ஒரு பக்கத்தில் தலைமை அந்த படத்தை அங்கேருந்து தலைமை கழகத்திலேருந்து அகற்றுற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் ரெக்கார்டடாக சசிகலா தான் பொதுச்செயலாளர்னு அப்படியே விட்டு வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது சரியான அது பேசணுங்கிற ஆர்வமோ அக்கறையோ இல்லை அங்கே சில பேருக்கு இல்லை. நீங்க யாரை அப்படி நினைக்கிறீங்க? யார் மேல உங்க சந்தேக பார்வையை நீங்க சொல்லுங்க? அது மக்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் எல்லாமே தெரியுது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா, இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதுல நம்ம குறிப்பாக ஜெயக்குமார் ரொம்ப வரம்பு மீறி விமர்சிக்கிறாரு. அதுக்கடுத்தபடியாக நம்ம சீனிவாசன் அவரும் எல்லாம் மீறி விமர்சிக்கிறாரு. இப்படி பல்வேறு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி எல்லா வகையிலும் அவரவர் அவங்க தனக்கு போல் தான் தோண்டி திறந்தமாக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. அவருடைய நோக்கம் உள்நோக்கம் என்னன்னு சொன்னால், என்னென்ன பேசுனா இந்த இணைப்புக்கு இடையூறாக இருக்குமோ இருக்கும்னு கணக்கு பண்ணி அதுக்கு தந்தாப்புல பேசுறது மாதிரி தான் தெரியுது. இல்ல, இப்ப அவங்க தரப்புல இருந்து உங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் இருக்கு. உங்க அணியில இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க. குறிப்பா அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில பேர்கள்ல திரு மைத்ரேயன், திரு மாஃபா பாண்டியராஜன், இவங்க இருவருமே பாரதிய ஜனதா பின்னணி கொண்டவங்க. அவங்க தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டையா இருக்காங்கன்னு சில நிர்வாகிகள் அங்கிருந்து உங்க மேல குற்றம் சாட்டக்கூடிய அந்த நிலையம் இருக்குல்ல. பாரதிய ஜனதா பின்னணியில் இருக்காங்கன்னு சொல்றவங்க இப்ப பாரதிய ஜனதா மோடியை பற்றி எதுவுமே பேசவே கூடாதுன்னு சொல்லி விமர்சிக்க கூடாது, மத்திய அரசு விமர்சிக்க கூடாதுன்னு வெளிப்படையாகவே முதலமைச்சர் அறிவிக்கிறாரு. வெளிப்படையா அவர் எங்க அறிவிச்சது எல்லா செய்தியும் வந்திருக்கு. அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்ல, அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசித்து அமைச்சரவையில் கூட்டாலும் சொன்னாலும் முதலமைச்சர் அமைச்சரவையில் கூட்டி சொல்றதை விடவா பெரிய வேற வேணும் இல்ல. அதே குற்றச்சாட்டு அதை விட அதிகமா வலிமையா உங்க தனி மேலதான் எழுப்பப்படுது. இல்லை அதான் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிற மாதிரி அவங்க எங்களை குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு செய்கிறது பூரா அவங்க தான் செய்கிறாங்க. என்ன எங்கள் மேலே சொல்கிறாங்களோ அதைத்தான் அவங்க செய்கிறாங்க. பிஜேபி பின்னணியில் நாங்களும் இயங்கலை, அதே மாதிரி பிஜேபி எங்களை இயக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதில் நான் முழுமையாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை சுயமாகத்தான் இயங்குகிறார். எங்களை போன்ற பல்வேறு நிர்வாகிகள், கட்சியில் இருக்க சாதாரண தொண்டரை கூட கருத்துக்களை கேட்டு அவருடைய விருப்பத்தை அறிந்து ஒரு கலந்துரையாடலுக்கு பின்பு ஒரு அந்த கூட்டு தலைமையிலே செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்களைப் போல எல்லோருடையும் அனுசரித்து எல்லோருடைய கருத்தையும் அறிந்துதான் ஒரு முடிவை எடுக்கிறார். அந்த அளவுக்கு யாரையும் இன்னொருத்தர் கட்சியினுடைய ஆலோசனையின் பேரில் இயங்க வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. இப்ப மத்திய பாரதிய ஜனதா தரப்பு எங்க பின்னணியில இல்லை நீங்க சொல்றீங்க. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களை நோக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு வினா நீங்க எந்த விவகாரத்திலையுமே மத்திய பாரதிய ஜனதா அரசை குறிப்பிட்டு நீங்க சொல்லுவதில்லை. குறிப்பா தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் சொல்லப்படக்கூடிய எல்லா பிரச்சனைகள்லையும் எல்லா கட்சிகளுமே பாரதிய ஜனதாவை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை நாம பார்த்தோம். ஆனா உங்க அணி தரப்புல இருந்து விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர்கள் தரப்புல இருந்து இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க, இது குறித்த உங்க பார்வையை கூட நீங்க சொல்லுவதற்கு மறுப்பதற்கு ஏன் அம்மா ஏற்கனவே ஒரு கைட்லைன் கொடுத்திருக்கிறாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவதற்கு முன்பாக நாங்கள்லாம் பக்கத்திலே இருந்து பார்த்த நிர்வாகிகள் அமைச்சராக இருந்ததுனால சொல்கிறோம், யாரையுமே ஒரு மோதல் போக்கு வைத்துக் போகணும்னு சொல்லி அம்மா சொல்ல மாட்டாங்க. விமர்சனம் கூட சொல்லல. தமிழகத்துல நடைபெறக்கூடிய எல்லா வாழ்வாதார பிரச்சனைகளிலும் மத்திய பாரதிய ஜனதா அரசு உங்க பார்வை, உங்க கருத்தை சொல்றதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது தமிழ்நாட்டுடைய நலன் பாதிக்கப்படுகின்ற எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோங்கிறத புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டிருக்க நிலைப்பாடு. இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தளவிட அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் இயக்கின்ற இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த வழியில் இருந்து சிறிதளவும் மாறாது. மத்திய பாரதிய ஜனதா அரசு மேல சொல்லக்கூடிய கருத்து ஒரு பக்கம், அப்புறம் இந்த சின்ன முடக்கம், அப்புறம் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து, அப்புறம் அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு, இது எல்லா விஷயத்திலையுமே பாரதிய ஜனதா பின்னணியில இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துது இல்லையா? யார் இந்த மாதிரி கற்பனையான குற்றச்சாட்டுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்க எலெக்ஷன் கமிஷன்லாம் அரசியலமைப்பு சட்டப்படி தெரியாதவங்க தான் சொல்ல முடியும். அரசியலமைப்பு சட்டப்படி எலெக்ஷன் கமிஷன் என்ன இருந்தால் சுய அதிகாரம் படைத்த அமைப்பு, ஒரு மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ கட்டுப்பட்ட அமைப்பு இல்லை. அதை யார் கட்டுப்படுத்த முடியும்?
அப்படி இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்வது அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய நடுநிலைத்தன்மை அல்லது அதை அரசியலமைப்பு சட்டத்தையே கேலிக்குரியதாக ஆக்குவ அதை போல பொருள்படும். அதிமுகவோட 90% மேற்பட்ட தொண்டர்கள் எங்க பக்கம் இருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நிதியமைச்சர் ஜெயக்குமார் அதிமுகவுடைய 2% நிர்வாகிகள் தான் அந்த அணியில இருக்கிறாங்க. அவங்க எப்ப வேணாலும் எங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா நாங்க தயாரா தான் இருக்கோம். அணிகள் இணைவதில் எங்களுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லை, நாங்க தயாரா தான் இருக்கோம் சொல்றாரு. 2% நிர்வாகிகள் மட்டும் தொண்டர்கள் மட்டும்தான் அவங்க அணியில இருக்காங்களா? அவங்கள்ட்ட இருக்கிறது 2% 3% இருக்கலாம். சட்டமன்ற 122 எம்எல்ஏக்களும் 35 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அல்லது இந்த இவங்க அங்கே இருக்கிற 48 மாவட்ட கழக செயலாளர்கள் மட்டுமே கட்சி இல்லை. இன்னும் சொல்ல போனால் 122 எம்எல்ஏக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அவரை சுற்றி சொந்த ஓட்டு நடத்தினா என்ன இருக்கும்? மீது அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அந்த சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக பாடுபட்ட அந்த கட்சி தொண்டர்கள் பூரா இங்கே இருக்கிறாங்க. அவர் எதை 2% சொல்றாருன்னா, அந்த நிர்வாகிகள் 122 பேரையும் 48 சத்தியம் இது 98%. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை விட்டு திமுக விட்டு நீக்கும் போது ஒட்டு மொத்தமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வரல, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வரல, ஒரு மாவட்ட செயலாளர் வரல, ஒரு அமைச்சர் கூட வரல. தனி மனிதனாத்தே தலைவர் வந்தார். ஒரே ஒரு எம்எல்ஏ அன்னைக்கு வந்தார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பன்னீர்செல்வத்தையும் எப்படி நம்ம ஒப்பிட முடியும்? கேளுங்க, அது சொல்றேன். அந்த நேரத்தில் முழுமையாக சொல்லிடுறேன். நாங்கள் நம்ம தலைவர் பிரிக்கும் போது திமுக விட்டு வெளியே வரும்போதும் நான் இந்த இயக்கத்தில் இருந்தவன். அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் அன்னைக்கு இருந்த அனுபவத்தை சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த சினிமா 100 நாள் கூட ஓடாது, இவருக்கு என்ன தெரியும், இந்த 99% இதே மாதிரி தான் அகம்பாவமாகவும் திமிராகவும் பேசினாங்க, ஆணவமாகவும் பேசினாங்க. 99% இந்த நிர்வாகிகள் எங்களிடம், அங்கே 1% நிர்வாகி அவர் தனிநபராக தான் செஞ்சிருக்காரு சொல்லி சொன்னாங்க. முடிவு என்னாச்சு? இப்போ உங்க அணியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு செம்மலை 15 அமைச்சர்கள் 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க அணிக்கு வர தயாரா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறார். யார் அவங்க? அவருக்கு ஏதோ ஒவ்வொருத்தர் இருக்குன்னு சொன்னால் எனக்கு சில தகவல் தெரியும். அண்ணன் செம்மலைக்கு வந்தால் அவருக்கு சில தகவல் வந்திருக்கலாம். கேபிஎம் இருக்காருன்னா அவருக்கு ஒரு தகவல்னா ஓபிஎஸ் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு வந்த தகவலை எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகவல் கிடைக்கலாம். அந்த அடிப்படையில் அவருக்கு ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு நம்பகமான தகவல் அவருக்கு கிடைத்திருக்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி அணியில இருந்து சொல்றாங்க, உங்க அணியில இருந்து கூட வர்றதுக்கு சில நிர்வாகிகள் பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் இவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. யார் இவங்க இருந்தா? இங்கே இருந்து நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம், நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டினா எல்லோரும் என்ன அவ்வளவு பிடிப்பா இருக்கிறாங்க. இதில் இங்கே இருந்து யாரும் போவாங்கன்னு சொல்கிறது சும்மா மக்களை திசை திருப்புறதுக்காக இல்லை, அல்லது தொண்டர்களை ஏமாத்துறதுக்காக அவர் சொல்ல அவங்க சில செய்திகளை வெளியே விடுறாங்க. இந்த கவுண்டர் பண்ணுறாங்கல்ல, செம்மரண்டையன் சொன்னாருங்கிறக்காக கவுண்டர் பண்ணி சொல்லணுங்கிறக்காக பதிலுக்கு பதில் லாவணி வர்ற கதை தான் இது. வாதத்துக்காக அந்த ஜெயக்குமார் இப்போ வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சசிகலா இந்த அரசில் ஒரு புதிய பதவி கிடைச்சிருக்கு, நிதியமைச்சர் பதவி, கூடுதல் பொறுப்பு கிடைச்சிருக்கு. அது இணைந்தால் இந்த பதவியெல்லாம் போயிருமோங்கிற பயத்தில் அவர் வாட்டுக்கு என்னென்னமோ பேசுகிறாரு. சொல்கிற காட்டிலையும் அது அதுக்கு இந்த கடுமையான வார்த்தை பிரயோகம் செய்ய விஷமத்தனமானதுன்னு ஒரு சில வார்த்தைகள் அவருக்கு தரந்தாழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பொதுக்கூட்டத்துல பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க எப்பவுமே சொல்லக்கூடியது அம்மாவுடைய ஆட்சி நிலைக்கணும், அம்மா கட்டி காப்பாத்த கட்சியை காப்பாற்றணும் அப்படிதான் நீங்க சொல்றது. ஆனா உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற பொது தேர்தல் வரும்னு அந்த கருத்தை அவர் சொல்லும் போது அவர் ஓபிஎஸ்ஸின் இந்த கருத்து விஷமத்தனமானது, சந்தர்ப்பவாதமானதுன்னு குற்றச்சாட்டை சொல்றாரு. இந்த ஆட்சி ஜெயக்குமார் உருவாக்கின ஆட்சி இல்லை, சசிகலா உருவாக்கின ஆட்சி இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கின ஆட்சி இல்லை. இவங்கெல்லாம் எங்களுடைய சகோதரர்கள் இல்லைன்னு சொல்ல. இப்போ ஜெயக்குமாரும் சரி, நம்ம எடப்பாடி பழனிசாமி அவங்களாம் உண்மையான கட்சிக்காரங்க, எங்களுக்கு அதில் மாற்று கருத்தில் எங்களுடைய சகோதரர்கள். இந்த ஆட்சி ஏதோ இந்த ஜெயக்குமார் அவர்னால உருவாக்குற ஆட்சி மாதிரி அவர் கருத்து தெரிவிக்கிறாரு. அம்மா தன்னுடைய உழைப்பால் எவ்வளோ கஷ்டப்பட்டு பக்கத்தில், அப்போல்லாம் ஜெயக்குமார் பக்கத்தில் கூட இல்லை. ஓபிஎஸ் கூட அந்த கருத்தை எப்படி சொன்னால் கேஷுவலாக சொன்னார். இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா தமிழ்நாட்டு சூழ்நிலையில் என்ன மைத்திரேயன் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறார்,
இந்த தமிழ்நாட்டில் இருக்க சூழ்நிலையை பார்த்தா சட்டமன்ற தேர்தல் வருமா நாடாளுமன்ற தேர்தல் வருமா எது முந்துதுன்னு தெரியலைங்கிற சூழ்நிலை இருக்குன்னு மக்கள் பேசிக்கிறாங்கன்னா அவர் சொன்னார். அதை ஒட்டி கருத்து ஓபிஎஸ் பேசும்போது அது சொன்னார். எந்த சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, எந்த தேர்தல் வந்தாலும் சரி, நாம் உறுதியாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னார். அம்மா பல தடவை சொல்லியிருக்காங்க, எனக்கு பின்னாலும் இந்த ஆட்சி கட்சியும் 100 ஆண்டு காலம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுடைய நடவடிக்கையை பார்த்தா 100 ஆண்டு காலம் இருக்கிறது மாதிரியா இருக்குது. சசிகலா குடும்பத்தை தலைமையை ஏற்றுக்கிட்டு 100 மணி நேரம் அந்த கட்சி நடத்த முடியுமா? 100 ஆண்டு காலம் வேணும். இந்த கட்சியை நீக்கிட்டா அம்மா சொன்னது மாதிரி இந்த கட்சியும் ஆட்சியும் 100 ஆண்டு காலம் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ உங்க அணி தொடங்கப்பட்ட போது இருந்த அந்த ஆதரவு இப்ப இல்ல, அந்த செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. இப்ப ஓபிஎஸ் அணி பலவீனமாயிருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எப்படி பாக்குறது? அப்படி ஒரு விமர்சனமே இல்லை. மாறாமல் அதுக்கு பதிலாக எப்படி இருக்குன்னா, தொடங்கின காலத்தில் இருந்ததை விட நாளுக்கு நாள் செல்வாக்கு கூடிக்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ 2 பேர் முதல் காஞ்சிபுரம் கூட்டம், என்ன கூட்டம், எவ்வளவு பெரிய மக்கள், நடுநிலையாளர்கள், நல்லெண்ணம் படைத்தவர்கள், கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள் 90%, 95%, நிர்வாகிகளை தவிர ஒட்டுமொத்தமாக கட்சி இருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த ஆதரவு கூடிக்கிட்டு போகுதே தவிர குறையவே இல்லை. இந்த கூடிக்கிட்டு போகிற ஆதரவை பொறுக்க மாட்டாதவங்க சில விமர்சன பிரச்சாரம், இது எந்த அளவுகள் வச்சிருக்கிறாங்க? என்ன அளவுகள் மீட்டர் வச்சிருக்காங்களா? இன்னைக்கு குறைஞ்சிக்கிச்சு இன்னைக்கு கூடுறதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. தொண்டர்கள் உங்க பக்கம் இருக்காங்க, நிர்வாகிகள் உங்க பக்கம் வராததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம். ஆட்சி அதிகாரத்தில் நல்லது கெட்டது கிடைக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவர்களே என் நண்பர்களே சொல்றேன், ஆனால் ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஏதோ சில சலுகைகள் கிடைக்கும், 2 கான்ட்ராக்ட் கிடைக்கும், 2 வசதி வாய்ப்புகள் கிடைக்கும், சில தன்னுடைய சுய, இதெல்லாம் ஆட்சியின் அதிகாரத்தினால் பலனை அனுபவித்தவர்கள் நிர்வாகி தான் அனுபவிப்பாங்க. அந்த நிர்வாகிகள் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் பலனை அனுபவித்து பழக்கப்பட்ட சில நிர்வாகிகள் இந்த ஆட்சியிலேயும் இந்த 4 வருஷம் இருக்குது, ஏதோ இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு அப்புறம் வந்துடுறோம்னே, இப்போவே துண்டு போட்டு வைக்கிற மாதிரி, அந்த காலத்தில் பஸ் இடங்களுக்கு ட்ரெயினில் துண்டு போட்டு வைக்கிறது மாதிரி இப்போவே எங்கள்கிட்ட சொல்லி வைக்கிற ஆளுங்க இருக்குது நிர்வாகிகள். அண்ணே கொஞ்சம் இந்த வேலை இந்த இது இருக்குது, கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் வேலை முடிய வேண்டி இருக்குது, சர்க்காரில் கொஞ்சம் பார்த்துக்க 2-3 தடவை அந்த ஆட்சி அதிகாரம் முடிஞ்ச உடனே இல்லை கடைசி நேரத்தில் கூட வந்துடுறோம்னே. நாங்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? ஆயிரக்கணக்கான பேர், 100கணக்கான பேர் கூட இல்லை. என்னை மாதிரி எங்கள் அணியில் இருக்க நிர்வாகி முக்கியஸ்தர் அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் இதுக்கு இந்த விவாதத்திற்காக சொல்லலை, உண்மையிலே இதே நிலை. ஆட்சி அதிகாரத்தினுடைய பலனை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் சில பேர் அங்கே இருக்கிறார்கள். அதுவும் மனப்பூர்வமாக அவர்கள் இல்லை. இல்ல, இப்ப நீங்க தர்ம யுத்தம்னு சொல்லி 2 நிபந்தனைகளை முன்வைக்கிறீங்க. இந்த 2 நிபந்தனைகளை தாண்டி நீங்க எதுவுமே பேசாத போது தொண்டர்களிடத்திலையும் பொதுமக்களிடத்திலையும் நீங்க சொல்லக்கூடிய அந்த நடுநிலையாளர்களிடமும் எப்படி செல்வாக்கு உங்களுக்கு வரும் நினைக்கிறீங்க? உங்களுக்கு நாங்க ஒரு ஸ்டெப் இப்போ வைக்கிறோம், ஒரு 10 ஸ்டெப் இறண்டா, முதல் ஸ்டெப் வச்சுக்கிட்டு முதல் ஸ்டெப்பு 2வது ஸ்டெப்லேயே இன்னும் நடக்கலைங்கும் போது 3வது ஸ்டெப்புக்கு எப்படி போக முடியும்? இந்த 2 ஸ்டெப்பு முடிஞ்சால் தானே 3வது அடுத்த கட்டம் நாங்கள் நடவடிக்கையில் போக முடியும். ஆனால் இதுக்காக சொன்னோம். இப்போ அந்த அணியிலேயே கூட சொல்கிறேன், அங்கேயே கூட எல்லாருமே பேச்சுவார்த்தைக்கு முடியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இல்லை. ஒரு சில சுயநலவாதிகள் மட்டும்தான் அப்படி நினைக்கிறாங்களே தவிர அங்கேயே இருக்கிற பல அமைச்சர்கள், பல நிர்வாகிகள் எப்படியாச்சும் இதை சேரணும்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியும். அப்படி நல்லெண்ணம் உள்ளவங்களும் இருக்காங்க, நான் ஒட்டுமொத்தமாக சொல்ல. அவங்களுடைய அந்த செல்வாக்கு அங்கே கூடும் பட்சத்தில், அவருடைய நிலை உறுதிப்படுத்துகின்ற பட்சத்தில் அவர்கள் மற்றவங்களை கட்டுப்படுத்தி இந்த 2 கோரிக்கையை நிறைவேற்றுவதற்குள்ள ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்கன்னு சொன்னால் சேர்ந்துடும். அது பற்றி பிரச்சனையே இல்லை. இந்த நிர்வாகிகள்லாம் என்னைக்கு இருந்தாலும் இன்றைக்கி நாளுக்கு நாள் அதுக்கு பின்னால் இந்த பிரச்சனையில் மட்டும் இல்லை, இந்த 2 பேரும் இது கட்சி பிரச்சனை. இந்த கட்சி பிரச்சனைக்கு அப்பாற்பட்டு மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கையை முன்னெடுக்கிறதுக்கு நாங்களும் தயார். இன்றைக்கி அந்த நிலைக்கு வந்துட்டோம். எல்லாம் அன்னைக்கு அன்பாவது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள், அன்றாட நடக்கிற அரசியல் நிகழ்வுகள்லாம் குறித்து எங்களுடைய அணி தலைவர் ஓபிஎஸ் தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் அப்பொழுதுக்கு போது அறிக்கையின் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை மக்களுடைய சுற்றுப்பயணம் கூட அவர் தொடங்கி இருக்கிறாரு, தொண்டர்களை சந்திக்கிறாரு. ஆனா இவ்வளவு நாளாகியும் ஏன் அவர் ஒரு மக்களை போய் சந்திச்சு ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கல? அப்படி இருக்கும்போது அவர் ஒரு மக்கள் தலைவரா வருவார், இப்ப தேர்தல் நடந்தா கூட அவர் முதலமைச்சரா வருவார்னு உங்க அணி தரப்புல சொல்லக்கூடிய அந்த வாதத்தை எப்படி நம்புறது?
மக்கள் பிரச்சனைக்கு வேண்டாம். மக்கள் பிரச்சனை மக்கள் பூரானைக்கு வேண்டாம். நமக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஆதரிக்கிறாங்க. மக்களுக்கு அவருடைய நிலை எங்களுக்கு நல்லா தெரியும். மக்களுடைய இந்த இது கட்சி பிரச்சனை தடுக்க இன்றைக்கு முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் அன்னைக்கு அது கொஞ்சம் மற்ற அப்போ கூட போகலைன்னு சொல்ல முடியாது, கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த கட்சி பிரச்சனை கருத்துக்கள் மட்டுமே தெரிவிக்கிறீங்க. ஒரு போராட்டத்துக்கோ ஒரு களத்துக்கு வந்தோ ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை நீங்க எடுக்க முடியல. பேச்சுவார்த்தையில் அவங்க ஒரு நம்பகத்தன்மை, அதாவது எப்படியாச்சும் இவங்க வந்து நீக்கிடுவாங்க, அந்த ரெண்டு எங்களுடைய தர்ம யுத்தத்துடைய 2 அம்சங்களையும் நிறைவேற்றி விடுவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இவங்க நீக்கிட்டாங்கன்னா 2 பேரும் ஒன்று சேர போகிறோம். போராட்ட களத்திற்கு வரலன்னு சொன்னால், போராட்ட களத்துக்கு வரும் எப்போன்னு சொன்னால் இந்த உட்கட்சி இந்த பிரச்சனைகள் அது முடியும் பார்ப்போம். இதுக்காக வருஷமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நாங்கள் விரும்பவில்லை. இங்கே சொல்கிற பாயிண்ட்டுக்கு நாங்கள் அந்த கருத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்த மற்ற உள்கட்சி பிரச்சனையிலே பேசிக்கிட்டே இருந்துட்டு மக்களுடைய பிரச்சனைகளை நாங்க வந்து மறக்கல சொல்றீங்க. இப்ப விவசாயிகள் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, இப்ப மக்கள் வந்து டாஸ்மாக அவங்களே போய் அடிச்சு உடைக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். நீட் தேர்வு பிரச்சனை, இந்த மாதிரியான தமிழகத்தின் மிக முக்கிய பிரச்சனைகள்ல உங்களுடைய போராட்டத்தின் பங்கு இல்ல உங்களுடைய குரல் எந்த அளவுக்கு ஓங்கி ஒழிச்சிருக்குங்கிறத எல்லா இடங்களிலும் இப்ப மக்களுடைய இந்த சூழல்ல நீங்க பொதுமக்களை போய் நீங்க எப்படி சந்திப்பீங்க? எல்லா பிரச்சனையிலையும் கருத்துக்கள் அன்றாடம் கருத்துக்கள் தெரிவிக்கிறாரு. அவருடைய அறிக்கை வெளியே வருது. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் விவசாய பிரச்சனைகளை பற்றி கருத்துக்கள் அவர் தன்னுடைய ஆதரவு விவசாய பிரச்சனைக்கு ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. நீட் பிரச்சனைக்கு நமது அதற்கு தன்னுடைய மத்திய அரசு வலியுறுத்தி நமது நீட் தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதே போல் இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மதுவிலக்கு பிரச்சனைகள் மக்கள் விரும்பாத இடங்களில் ஏற்கனவே அம்மாவே அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, உறுதிமொழி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, படிப்படியாக அமுல்படுத்தணும்னு அதை நிறைவேற்றணும்னு சொல்லி அதுக்கு அறிக்கை விட்டுருக்காரு. எந்த பிரச்சனையில் கருத்து சொல்லாமல் இருக்காரு, எல்லா இடத்துலையும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேட்குறேன், இப்போ ஒரு தேர்தல் வருது, இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னு வைங்க. இந்த தர்ம யுத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 நிபந்தனைகளை மட்டுமே சொல்லி நீங்க எப்படி வாக்கு கேட்க முடியும்? அப்படி நீங்க வாக்கு கேட்டீங்கன்னா பொதுமக்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? 2க்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உள்கட்சி பிரச்சனைக்காக வந்த கோரிக்கை மட்டும்தான் இது, மக்களுடைய பிரச்சனைக்காக வைச்ச கோரிக்கை இல்லை. இது கட்சி தொண்டர்களுக்காகவும் கட்சியை காப்பாற்றுறதுக்காகவும் புரட்சித் தலைவர் அம்மாவில் விரும்பியதை போல இன்னும் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் இருக்கணுங்கிறத நிலைநிறுத்துறதுக்காகவும் கட்சியுடைய நலன் கருதி வச்சப்பட்ட நிபந்தனை தான் இது. இது பொதுமக்களுக்கு, இது வந்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்கும் கட்சியினுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க 2ஐயும் போட்டு குழப்பிக்க கூடாது. இப்ப நீங்க 2ஐயும் போட்டு குழப்பிக்க கூடாதுங்கிறீங்க. ஆனா உங்க அணி தரப்புல இருந்து பேசக்கூடிய திரு KP முனுசாமி சொல்லக்கூடிய விஷயமே இதுதான். அவர் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர், இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு அவர்தான், மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர் சொல்றாங்க. அப்புறம் நீங்க சொல்லபடி எப்படி இதை வேறுபடுத்தி நம்ம பார்க்க முடியும் தான் நான் கேட்கிறேன். மக்களுக்கு நல்லா தெரியுது இந்த பிரச்சனை, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இது கட்சி பிரச்சனை. கட்சி பிரச்சனை வச்சுமே நாங்கள் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வரல. கட்சி பிரச்சனையை கட்சிக்காரங்களுக்காக வைக்கிறோம். பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் களத்தில் தேர்தல்னு வரும்போது நாங்கள் தனியாக போட்டியிடுங்கிற சூழ்நிலை வரும்போது களத்தில் மற்ற எந்த அரசியல் கட்சியை காட்டிலையும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற தலைவராக இன்றைக்கி OPS அவர்கள் இருக்கிறதுனால நாங்கள் எந்த பிரச்சனையும் மக்களுடைய ஈஸியாக முன்னெடுத்து செல்ல முடியும். மக்கள் அம்மா அளவுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட அம்மா அளவுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஒப்பிடக்கூடிய தலைவர் இன்றைக்கு யாருமே இல்லை. ஆனால் அதில் அவங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த நிலையில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெற்றிடத்தில் இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற மிகப்பெரிய தலைவர் இல்லை என்றாலும் அந்த வெற்றிடத்தை ஓரளவு நிறைவேற்றக்கூடிய ஓரளவு மக்கள் மத்தியிலே ஒரு மரியாதை படைத்த ஒருவர் தலைவர் இருக்கிறார் சொன்னால் அது இன்னைக்கு இருக்கிறதுல OPS தான். திரு ஓ பன்னீர்செல்வம் இடைக்கால முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. இப்ப முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு அப்புறம் முதலமைச்சரா இருந்த காலகட்டத்துல வர்தா புயல் விவகாரமாகட்டும், இந்த ஜல்லிக்கட்டு விவகாரமாகட்டும், ஒரு சில விஷயங்கள அவர் நல்ல பெயரை பெற்றிருக்கிறார், மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறார் நீங்க சொன்னீங்க. அவர் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் அப்படின்ற ஒரு அளவுகோலை வைக்கும் போது இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் போதுமானதா இருக்கும் நாம எப்படி நம்ப முடியும்? இந்த ஒரு சில விஷயம் போதுமான நான் சொல்லவே இல்லையே. எப்பவுமே இதுவே எங்களுடைய கட்சி பிரச்சனை. இப்பதான் நீங்க சொன்னீங்க மக்கள் செல்வாக்கு பெற்ற ஓரளவு தலைவர், அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய தகுதி இருக்குன்னு சக்தி படைத்த மக்கள் நம்புகிற தலைவர் அவர் தான். அதுல ஒன்றும் எந்த சந்தேகம் இல்லை. முனுசாமி சொன்ன மாதிரி என்னைக்கு இருந்தாலும் தேர்தல் வந்தால் நாளைக்கு வந்தாலும் நாங்கள் வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும். மக்களுடைய இன்னைக்கு வரைக்கும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற தலைவர் தான். அதுக்காக அவங்க மக்கள் யாரையும் இந்த கட்சி பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கட்சி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணும் என்று நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம்.
தீர்வானல் சொன்னால் நாங்கள் இப்போ அதுக்காக நான் காத்திருக்க மாட்டோம். அப்போ மக்களும் கட்சி பிரச்சனையை தீர்த்துட்டு தமிழக பிரச்சனையில கவனம் செலுத்துவாங்கன்னு நினைக்கிறாங்களா? இல்லை, தமிழக பிரச்சனையும் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோங்கிறதே நல்லா தெரியுது. ஆகவே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் மற்ற யாரையும் விட தன்னுடைய அனுபவத்தின் காரணமாகவும் அல்லது பல்வேறு சூழ்நிலையில் எல்லா மக்களுடைய ஒத்துழைப்போடு நிச்சயமாக மக்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்த்து வைப்பார். அதில் மக்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. இன்னும் அந்த அவநம்பிக்கை வந்ததாக நாங்கள் நினைக்கல. வருமான வரி சோதனையில சிக்கிய ஒப்பந்ததாரர் சேகர் ரெட்டிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. தமிழ்நாட்டில் சேகர் ரெட்டியை அறிமுகப்படுத்தினதே திரு ஓ பன்னீர்செல்வம் தான். அந்த நிலையில ஓ பன்னீர்செல்வம் விசாரணைக்கு தயாரா, விசாரணைக்கு அவர் ஆஜராவாரான்னு அமைச்சர் சி வி சண்முகம் உட்பட அந்த அணியில இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் குற்றம் சாட்டுறாங்க, விமர்சனம் செய்யறாங்க. யாரு சொல்லியிருக்கா? சி வி சண்முகம் சொல்லியிருக்காரு. சி வி சண்முகம் போன பேரில் இப்போ அமைச்சரா இல்லை. அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. இந்த குற்றச்சாட்டை ஓபிஎஸ் மேலே சொல்றதுக்கு முன்னால சி வி சண்முகம் அவர் சகோதரர் தான். அவருக்கு நான் சொல்ற ஆலோசனை, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்ம விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் 2 பேர்ட்டையும் போய் இந்த சேகர் ரெட்டியை யார் அறிமுகப்படுத்தினது அப்படின்னு அவங்க 2 பேர்த்தையும் கருத்து கேட்டுக்கிட்டு சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். இல்ல, அவர் சொல்ற பேட்டியில இவர்தான் நடவடிக்கை எடுத்தாரு, இவர்தான் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினாரு. பதில் இன்னும் இதை விட வெளிப்படையா வேணும்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் புகைப்படம் எடுத்துக்கிறாரு, அவர் தான் நெருக்கமா இருந்தாரு, எல்லா ஒப்பந்தத்தையும் இவர் பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்த போது கொடுத்தது இவர் தான் சொன்னது. ஆழமா கவனிக்கணும். இல்ல, நீங்க வெளிப்படையா பேசலாமே, ஏன் நீங்க வந்து ஆழமா கவனிக்கணும் சொல்றீங்க? மக்களுக்கு புரியணுங்கிறதா என்னோட கேள்வி. எனக்கு புரியல. வெளிப்படையா கொண்டு வந்தா அவர் யாருன்னே ஓபிஎஸ்னுக்கு தெரியாது, எங்களுக்கு யாருக்கு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் டிவியில கூட பார்த்ததில்ல. டிவியில பார்த்ததுதான் தெரியும். பல அமைச்சர்கள் யாருக்குமே தெரியாது. அவரை கொண்டாந்து முதல்ல நாங்கள்லாம் இப்போ அமைச்சர்கள் இருந்ததுனால சில செய்தி தெரியும் எங்களுக்கு. இவர் விஜயபாஸ்கர் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய நண்பர், எடப்பாடி பழனிசாமி அவருடைய நண்பர். அவர்கள் இருவரும் தான் இங்கே வந்து இவர்கிட்ட கொண்டாந்து அறிமுகப்படுத்தி இந்த உள்ள கொண்டாந்து திணிச்சாங்க. கொண்டாந்து விட்டாங்க லைனில். அப்புறம் தொழில் ரீதியாக பல்வேறு சூழ்நிலைகளில் அவருக்கு எல்லாருக்கும் ஒருத்தர் பழக்கம் ஏற்பட்டது. முதல்ல அறிமுகப்படுத்தினது குற்றச்சாட்டு சொல்லணும்னு சொன்னால் அது தேவையில்லாமல் எடப்பாடி பழனிசாமி விஜயபாஸ்கரையும் மாட்டி விடுறாரு சி வி சண்முகம். அவங்க 2 பேரும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலும் யாரும் இங்கே இருக்க அமைச்சர், இங்கே அந்த அமைச்சரவையில் அன்றைக்கு அமைச்சராக இல்லாதவங்களுக்கு தெரியாது. அன்றைக்கு அமைச்சராக இருந்து இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அத்தனை பேருக்கு இல்ல. இன்றைக்கு வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோட இருந்த காலத்திலேயே உங்களுக்கு சொந்தமான இடங்கள்ல வந்து வருமான வரித்துறை சோதனை பண்ணாங்க. கரூர் அன்புநாதன் வீட்டுல கைப்பற்றப்பட்ட பணம் உங்களுடைய பணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு நாங்கள் வாய்ப்பு பதில் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருந்தேன். நல்லா கேட்டீங்க நீங்க. கரூர் அன்புநாதன் கிட்ட நடந்த சோதனைக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அது எனக்கு என்னை எப்படி அதில் தொடர்பு படுத்துறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எதற்காக தெரியல. அவரே எனக்கு அந்த அவர் அன்புநாதன் வீட்டில் சோதனை நடத்தியிருந்தா என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அவர் வீட்டில் என்ன கிடைச்சோ அது அவரு தான் பொறுப்பேற்றுக்கணும். என்கிட்ட சோதனை நடந்தால் என்கிட்ட நினைச்சா என்கிட்ட நான் தான் பொறுப்பேற்றுக்கணும். இதில் அவரவர் இன்னொரு இடத்துல இப்போ டிஆர் பாலு வீட்டில் சோதனை நடந்துச்சு, அதை அவரு தான் பொறுப்பேற்றுக்கணும். ஜெகத்ரட்ச வீட்டில் சோதனை நடந்துச்சு, அவரு தான் பொறுப்பேற்றுக்கணும். இல்ல, அந்த சமயத்துல 10,000 கோடி ரூபாய் சொத்துகள் உங்களிடத்துல இருந்ததாகவும் அது குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உங்களிடமே விசாரணை நடத்தினதாகவும் செய்தி வந்தது. வெளிநாடுகள்ல உங்களுக்கு சொந்தமா தீவுகள் இருக்குன்னு கூட தகவல்கள். அது மட்டும் இல்ல, இது நல்லா கேட்டாங்க. இதுதான் முக்கியமான கேள்வி. நான் சொல்ல வேண்டிய கேள்வி, 100% பொய்யாவே ஒரு கற்பனையான செய்தியை வெளியிட்டு அதற்கு ஒரு பெரிய ஊடகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற போது இது எந்த விதத்தில் சொல்றது? அதே ஊடகங்கள் தான் சொல்லுச்சு, இந்த தீவில் அடிக்கடி போய் படுத்துக்கிறாரு, இதில் போய் இந்த தீவில் அடிக்கடி வெளிநாடு போயிடுறாரு, சொந்தமாக தீவு வச்சிருக்காரு அப்படின்னு எல்லா ஊடகங்கள், இந்த 2-3 ஊடகங்கள், எங்களுக்கு வேண்டாத ஊடகம் தான், நான் பேர் சொல்றது கூட தயார், எல்லாம் திமுக பின்னணியில் இருக்க ஊடகங்கள் வேணும்னே எழுதுனாங்க. நான் போய் மானநஷ்ட வழக்கு போட்டேன். தெரியும், போட்ட உடனே நான் இதனிடைக்கும் வெளியே இந்த தீவு ஹாங்காங் பக்கத்தில் அந்த தீவில் போனாங்க, இங்கே வெளிநாட்டு போனாங்க, இங்கே ஒரு எழுதுறேன்னா நான் என் பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சிட்டேன். மானநஷ்ட வழக்கு போட்டு இது வரைக்கும் நான் வெளிநாடே போனதில்லை. அந்த நீதிபதியே
என்னங்க வெளிநாடே போகாத ஒருத்தர் அங்கே போய் அடிக்கடி போய் வெளிநாட்டில் அந்த தீவில் படுத்துக்கிறாருன்னா அது இருந்தீங்க. நான் அந்த கள்ள துணியில ஆக முடியும் வெளிநாட்டு. இல்ல உங்கள் மகனுக்கும் இதுல தொடர்பு இருக்கு, அவரும் முறைகேடா பணம் சம்பாதிச்சிருக்கிறாரு, உங்க மகனை தொடர்புபடுத்தி குற்றச்சாட்டு நிரூபிக்கட்டு. நாங்கள் அரசியல் வாழ்க்கையில இருந்து மொத்தமே அரசியல் மட்டும் இல்ல, எந்த சட்டப்படியான நடவடிக்கைக்கு நாங்கள் உட்பட தயார். இது திமுக தேர்தல் 3 நாளைக்கு போலிங்க்கு முன்னால் நடந்த சோதனை. அது திமுக நான் இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த பணத்தை நான் கொடுத்து விட்டதாக சொல்லி ஒருத்தர் வேணுமுன்னே இந்த ஊடகங்களில் கிளப்பி விடுறாங்க. அவர் ஒரு கட்சிக்காரர், எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச கட்சி. அவர் ஒரு அதிமுககாரர். அவர் வீட்டில் அதுக்கு என்ன எதுக்காக இந்த சம்பந்தப்படி பேசுனாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லை, அதனால் அந்த தேர்தல் 2 நாளைக்கு முன்னாள் இப்படி சொன்னதுனால என் தொகுதி பாதிக்குங்கிறதுக்காக இப்படி பண்ணி விட்டாங்க. வேணுமுன்னே கரசுக்கு உள்நோக்கத்தோடு செஞ்சாங்க. இது எப்படி இதெல்லாம் அப்போ இந்த பொய் சொன்னது தானே. இப்போ அதை நம்பி நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துருச்சுல்ல. இல்ல இப்ப உங்க விளக்கம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். அந்த குற்றச்சாட்டு இருந்ததுனால உங்க விளக்கம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் இல்லையா? வெளிநாடே போனதில்லை இது வரைக்கும். இதுவரை எந்த வெளிநாடே போகாத ஒருத்தர் போய் நீங்க கட்சியில சேரும் போது ஆரம்ப காலத்துல இருந்த சொத்து மதிப்புக்கும் இப்ப உங்களிடத்துல இருக்கக்கூடிய சொத்து மதிப்புக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இருந்தாலும் நிறைய சம்பாரிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய கேளுங்க. அப்படி ஒன்னா இருந்தால் நீ இன்கம் டாக்ஸ் இருக்குல்ல, என் வீட்டுல இன்னும் சோதனை போட்டாங்கல்ல, ஒரு சோதனையா போட்டிருக்காங்க. இப்போ சொல்கிறேன் வேணும்னா உங்களுக்கு இப்போத்தேன் தெரியுது. மொத்தத்தில் மேலே 5 சோதனை போட்டிருக்காங்க. ஒரு ரைடும் இல்லை, 5 ரைடை பார்த்துருக்கிறேன். இதில் எந்த இதற்கு இருந்தால் ஒவ்வொரு ரைட்லையுமே என்ன தவறு தான் நடவடிக்கை எடுத்திருப்பாங்கல்ல. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போவும் சொல்கிறேன், எந்த இருந்தால் எந்த இருக்குன்னா எடுத்துக்கட்டும். நீங்கள் அதிமுகவில் 5 அணியில் இருந்தீங்க, அப்புறம் 4 அணியில் இருந்தீங்க. கடைசியாக சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உங்களை விசாரணைக்கு உட்படுத்தியதாகவும், நத்தம் உங்க சொந்த தொகுதி, அதனாலதான் உங்களுக்கு அந்த தொகுதியில வாய்ப்பளிக்காம ஆத்தூர் தொகுதியில வாய்ப்பளித்து உங்களை தோற்கடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் அந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் சொல்லக்கூடிய அந்த விமர்சனத்துக்கு உங்க பதில்? இதுக்கு முழுக்க காரணம் நான் அம்மாவை சொல்லவே மாட்டேன், திருமதி சசிகலா தான் அதுக்கு காரணம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நத்தம் தொகுதியில் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். 4 முறை தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா சொன்னாங்க, கூப்பிட்டு சொன்னால் இந்த தொகுதியை நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நத்தம் தொகுதியில் நீங்கள் 4 முறை தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், நீங்கள் உங்களுடைய தயவில் தாம்மா அவ்வளோ வேலை நடந்துச்சுமா அப்படின்னு. சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்கல்ல அப்படின்னு நாங்கள் சொல்லிவிட்டு, அந்த நீங்கள் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கிறதுனால அங்கே யார் போட்டாலும் நம்ம ஆள் நம்ம சகோதரர் யாரை போட்டாலும் ஜெயிச்சு வந்துடலாம். அதே மாதிரி நீங்கள் 4 தடவை ஜெயிக்கிற மாதிரி ஆத்தூர் தொகுதியில் திமுகவிலையும் 4 தடவை தொடர்ந்து ஒருத்தர் பெரிய ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் உறுதியாக ஜெயிச்சிடலாம். அப்போ இந்த தொகுதியும் ஜெயிச்சிடலாம், நமக்கு அந்த தொகுதி 2 தொகுதி நமக்கு கிடைக்கும், நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் நம்பிக்கை அம்மாகிட்ட நேரடியாக சொல்லும்போது, அம்மா என்ன நான் சொல்கிறேன், ஜெயிச்சிடலாம், போங்க, நம்பிக்கையோடு போங்க, உறுதியாக ஜெயிச்சு நீங்கள் போட்டாத்தையும் ஜெயிக்க முடியும்னு எனக்கு தகவல் வந்திருக்கு, உறுதியான தகவல் வந்திருக்குது. அதனால ரெண்டையும் நீங்கள் அது நமக்கு 2 தொகுதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு மனசுக்குள்ளே தெரியும் அந்த தொகுதியை ஒரு பெரிய சதி நடந்திருக்கு, அம்மாவை யாரும் இந்த மாதிரி சொல்ல வச்சிருக்கிறாங்கன்னு மனசில் புரிஞ்சுக்கிடுச்சு, சொல்ல முடியலை. திருமதி சசிகலா என்ன நினைக்கிறாங்கன்னா, நத்தத்தில் போட்டால் நான் ஓபிஎஸ் அண்ணா அருமையான ஓபிஎஸ் அவர்கள் திரும்பி வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. சசிகலா நினைச்சது. நான் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்க நான் வரக்கூடாது, இது நம்ம வைத்திலிங்கம் வரக்கூடாது, கேபி முனுசாமி வரக்கூடாது, இந்த 4 பேரும் வரக்கூடாதுன்னு அந்த அம்மா நினைச்சிச்சு. நான் கேட்கறது, ஆத்தூர் தொகுதியில உங்களை நிக்க வச்சதுக்கு உண்டான பதில் நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த சமயத்துல நீங்க முறைகேடுகள்ல ஈடுபட்டதாகவும் அதுக்கு விசாரணை நடந்ததாகவும் வந்த விமர்சனத்துக்கு தான் நான் பதில் கேட்கிறேன். உண்மையான காரணம் இந்த அம்மா என்னை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சு சொல்லி போட்டது. இப்ப திரு ஓ பன்னீர்செல்வம், நீங்க, திரு வைத்திலிங்கம் எல்லாருமே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாட்ட நெருக்கமா இருந்தோம். அது திருமதி சசிகலாவுக்கு பிடிக்கல, எங்களை அண்ட விடாம எங்களை அரசியல்ல இருந்து ஒதுக்கி வைக்கணும்னு பார்த்தாங்கன்னு சொன்னீங்க. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சரா திரு ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்ற திருமதி சசிகலா சொல்றேன் கேளுங்க. ஓபிஎஸ் அன்னைக்கு அவமானப்படுத்தினாங்க, நீக்கி ஒதுக்கி இருக்கிறது அம்மா என்னை தொகுதி மாற்றி போட்டு கடைசியில் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கொண்டு என்னை காலி பண்ணாங்க. ஓபிஎஸ்கிட்ட அவர் பல்வேறு அவமானப்படுத்துகிற நெருக்கடியெல்லாம் கொடுத்தாங்க. அவருக்கு தொகுதி மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால் தப்பிச்சிட்டார். கேபி முனுசாமியை அந்த பெண்ணாரை மாற்றினாங்க,
இதுலேருந்து இது அவர் கிருஷ்ணகிரியிலேருந்து அவர் சொந்த தொழிலிருந்து வேப்பனகல்லிக்கு மாற்றினாங்க. வேப்பனகல்லியிலேருந்து அங்கேயும் ஜெயிச்சிருவாரோ நம்ம பயந்து இந்த சசிகலா திருப்பி பெண்ணாரத்தில் தூக்கி போட்டாங்க. எங்கே போட்டால் எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு காலி பண்ணாங்க. அதே மாதிரி இந்த காலி பண்ணாங்க. அதுக்கடுத்து வைத்திலிங்கத்தை அவருக்கு வேறு வழி அங்கேயே கொடுத்துட்டாங்க. வழி இல்லாமல் இந்த தடுத்து பார்த்தாங்க, முடியலை. கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் அவங்களே ஆள் வச்சு தோக்கடிச்சாங்க வைத்திலிங்கத்தை. வைத்திலிங்கம் இப்போ அங்கே தான் இருக்கிறார். நான் சொல்கிறேன், அவரை தோக்கடிச்சது யாருன்னு சொல்லி மனச்சாட்சியோடு அவரே சொல்ல சொல்லுங்கள். சசிகலாவா இல்லையாங்கிறது நல்லா யாருக்கு தெரியும். ஒரு பெரும் பணத்தை செலவழிச்சு தான் அவரை காலி பண்ணாங்க. நாம் இந்த குற்றம் நான் இதுக்காக சொல்ல, அரசியலுக்காக சொல்ல. அவர் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா அவரே ஒத்துக்குவார். அதெல்லாம் இப்ப அதிமுகவுடைய அணிகள் இணைதுன்னு வச்சுக்கிறோம். அதிமுகவுடைய இரு அணிகள் இணைந்து ஒருங்கிணைந்த அதிமுக வந்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க இரு அணிகளா பிளவுபட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே பரஸ்பரம் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. கருத்து பரிமாற்றங்களும் ரொம்ப கடுமையா இருக்கு. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து ஒரே அதிமுகவா இருந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? நம்பகத்தன்மை உங்க மேல எப்படி வரும்? இதுக்கு பழைய உதாரணம் இருக்குது. தலைவர் மறைஞ்சதுக்கு பின்னால் ஒரு பழைய நிகழ்வை சொன்னாதான் உங்களுக்கு இந்த இதுக்கு பொருத்தமான பதில் அமையும் நினைக்கிறேன். தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்ததுக்கு பின்னால் ஜார்ஜேன்னு பிரித்தோம். நாங்கள்லாம் ஜேனியில் தான் இருந்தோம். ஜானியில் சில பேர் இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போவும் போட்டு பார்த்தா அதெல்லாம் ஒரு கசப்பான சம்பவங்கள். அவ்வளவும் அம்மாவை எந்த அளவுக்கு குறைவாக பேச முடியுமோ அந்த அளவுக்குலாம் அங்கே பேசினவங்க இருக்கிறாங்க. அம்மா அவர்கள் காலத்தில், தலைவர் காலத்தில் இருந்த இயக்கத்தை விட இன்றைக்கும் சொல்லப்போனால் தலைவர் அம்மா காலத்தில் இன்னும் வலிமையாக மிகப்பெரிய இயக்கமாக அம்மா மாற்றி காட்டினாங்க. ரெண்டு பேரும் ஒன்று, அந்த நெருடெல்லாம் எதுவுமே இல்லையே. அதே போல் இந்த முக்கியம் இந்த அணி இருந்தாலும் சரி, எங்களுடைய அணி இருந்தாலும் சரி, எந்த இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லா வகையிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களைத்தான் நாங்களும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவர்களும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நெருடல் கேள்வி கிடையாது. அந்த மாதிரி நல்ல ஒரு இணைப்பு ஒரு நிலை வந்தால் எல்லோரும் தலைவரை சொன்ன அம்மா தலைவர் எல்லாரும் அம்மாவைத்தானே இப்போ சொல்றோம். நம்ம யாரும் சண்டை போட்டுக்கிட்டு திமுக தலைவர்னு ஏத்துக்கலையே, ஸ்டாலினே கருணாநிதி. இப்படி விமர்சனம் பேசும்போது ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சு செயல்படுறாங்களே, இப்படி முன்னாடி வச்ச குற்றச்சாட்டுகளை மக்கள் நினைச்சு பார்க்க மாட்டாங்களாங்கிறதா ஏற்கனவே அதே பிரச்சனை. அதுக்குதான் பதில். ஏற்கனவே இதெல்லாம் மக்கள் பேச்சு வந்துச்சு. இப்படி எல்லாம் ரெண்டு பேரும் சண்டை விட்டுக்கிட்டாங்களே, மக்கள் என்ன நினைக்க போறாங்களோ சேர்ந்ததுக்கு பின்னால மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. சரி, அன்னைக்கு ரெண்டு பேரும் அணியா பிரிஞ்சுக்கிட்டாங்க, சேர்ந்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் சரிதான். சரி, இந்த பிரிந்தவர்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சண்டை செஞ்சவங்க திருப்பி போனாங்கன்னா பழையதுகள்லாம் மறந்துட்டு சேருவாங்களா, அது மாதிரி இன்னொரு தலைமையை ஏற்றவர்கள் சேர்றது தான் கொஞ்சம் நெருடலாக இருக்கும். ஒருங்கிணைந்து செயல்படும் மக்களும் அதை பற்றி பெருசாக எழுத ஏற்கனவே இந்த மாதிரி இதை விட மோசமான பேச்சு ஜார்ஜே இருக்கும்போது அதை விட நிலைமை மோசமாகிவிடவில்லை. இப்ப நான் ரெண்டு நிலையும் பார்த்திருக்கிறேன். அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா மக்கள் மறந்து உங்களை ஏத்துக்குவாங்க? மறந்து இல்ல, மக்களே மனதில் சேர்ந்து சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொள்வார்கள். அதனால ஏத்துக்குவாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது செய்யாத பட்சத்தில் இந்த பிரிவினை தொடரத்தான் செய்யும். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய அரங்கிற்கு பதிவு செய்தமைக்கு நன்றி. நீங்களும் என்னை அழைத்து என்னுடைய நிலையை உறுதிப்படுத்துவதற்கு, விளக்கிச் சொல்வதற்கு வாய்ப்பினை வழங்கியதற்கு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.